அடிப்படுத்த முட்டை. ஐயோ அடிப்படுத்த முட்டை. அப்படி வரக்கூடாது. வீட்டுல என் முட்டாட்டி 3 தடவை என்னை மாடுற ட்ரை பண்ணான். ஏய் இது எங்க அம்மா. அம்மா உங்க அம்மா. ஏய் வாலி மயிடா ஏன்டா எவ்வளவு நேரம்டா பொறுமையா சொல்றது என்னடா போட்டு திரிக்கிட்டே இருக்க தம்பி. எங்க அம்மா அடே அப்பு வாலி மயிடா ஒன்னேட்டு கடைசியில் நான் நக்கிட்டு தெரிய போறேன். எல்லாம் ஒன்னேல தாண்டி பிறகு கொண்டு கண்டாளி மலை. ஏய் அரிப்படுத்த முட்டை பயல ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல ஆடிட்டு இருக்கலாம வந்து இடிக்கிற கட்டுப்பிடிக்கிற ஓர பேசுற எகிற பேர் எகிற கலை எலி நினைச்சா யானையை செய்யணும்ட்டு. என்னண்ணே அந்த யானை கதை எதுவும் கிடையாது. நான் தான் யானை இது எலி முண்டை. யானை எலி பயலுகடா. இவங்க படிக்கலடா அந்த விட்டு படம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் கப்ளிங் முண்டை நீதான். எப்படி போடுவேன் தெரியாது. ஏயா எப்படி போட தெரியாது. வெக்க இருக்கா நான் நீக்குறக்காரனை ஏவி விட்டுருவேன். அப்புறம் எல்லாத்துக்காக வேணும் சும்மா அப்படியே போயிட்டு போவா. அவங்க விறகு கட்டிட்டு வந்து வாயிலே அடிச்சு போடுவாங்க. சச்சா அட போயா கிழிச்சு போடுவாங்க இல்லனா. ஏய் போயா வேணாம் பேசாத. என்ன செய்யணும்ங்கற என்ன செய்யணும்ங்கற யூனிட் அத்து புரியும். அப்புறம் நான் புடிச்சு கட் பண்ணி விட்டுறேன் பாத்துக்க. கட் பண்ணிட்டு வந்து மொளகா ஓட்டு வதக்கி தின்னு. வதக்கி தின்னுட்டால அப்படியே புளு தான் இருக்கேன். ஏய் கலைமணி எம்கேரே வேணா. எம்கேன் பேர் சொல்றதுக்கு வந்துட்டியா? அப்ப முதல்ல தாண்டும் போது என்ன உன்னை பார்த்த பயம் வந்துருமா? என்ன பண்ண போற? என்ன நீ என்ன பண்ணி போடுவ? என்கிட்ட பேசின டான்ஸ் பூரா இப்ப நிறைய பொம்பளை பேசியா மெரினா கடற்கரையில பட்டாணி வச்சு திர்றாளுங்க. அட பட்டாணி வித்தராச்சு பொழைக்கிறாங்களா இல்லையா? இங்க இருக்க ஆன்சிங்களை ஏய் விட்டேன்னு வைவேன். என்ன பண்ணிடுவாங்க? உன் கூர்ண மறந்த பூரா எடுத்துருவாங்க. வந்து முடியுமான்னு பாரியா? ஆமா இந்த ஒரே மாதிரி சட்டை போட்டுருக்காங்க. என்ன கப்ளிங்க கப்ளிங் ஜாயிண்ட் வச்சுனா வருங்காலத்துல வந்து விஞ்ஞானியா மாறணும்ன்றேன். அட படிச்சு போறாங்கடா. இதுல விஞ்ஞானி ஆக வேண்டாம். இது கெட்ட வார்த்தையாக்க. இது என்ன வார்த்தை? கப்ளிங் ஓசு என்று என் தம்பிகளை எதை சொல்றாங்கன்னா எதை சொல்றாங்க? ஒரு ஊரே தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்க வேண்டும் என்றால் அங்கே தண்ணி டாங்கி அமைய வேண்டும். தண்ணி டாங்கி அமைந்தால் ஒரு ஓசை போட்டு ஜாயிண்ட்டுக்கு கப்ளிங் செய்ய வேண்டும் என்று அவன் தாகத்தை தணிக்க பேசுகிறான். வாழ்த்துக்கள் கைதட்டான். இப்ப கரெக்டா சொல்லிவிட்டேன். அவங்க மூத்திரத்தை சூம்பு. என்னத்துக்கு அவங்க மூத்திரத்தை நான் சூம்பு? நீ போய் சூம்பு. நான் சூம்ப முடியாது. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நான் விரதம் 30 சொல்லல. நானும் விரதம். வாடா அவங்க இதை பார்க்கத்தாண்டி உட்காந்துருக்காங்க. தம்பி உங்களுக்கு இது பூரா அத்தாச்சி வேணும். முண்டை குனி. நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன். தாய்மாரில் பூரா இருக்கு. மண்டால அடிக்காத என் கொண்டால அடி. காலிச்ச காலத்து நான் அப்புறம் பத்திரகாளியா மாறிடுவேன். நீ பத்திரகாளியா நான் 11 காரனை மாறுறேன். நீ மாறு பாப்பா. கை தட்டலாம். யாரு என் மயம் பாண்டி இதுக்கெல்லாம் கை தட்டுவியா? சொன்னா இதுன்னா அப்படியே குளுன்னு இருக்குமே பேசுறதுக்கு. இருமா இவன் என்னடா ஒண்ணா போட்டு திரிக்கிட்டே இருக்க. ஏன்டா இல்ல மொத்தத்துல நிறுத்தி போடு. நான் கூட வீட்டுக்கு போறேன். சார்பு வைப்பு அப்பு என் தம்பி இன்னைக்கு என்னன்னு தெரியல. என் குழந்தையா போன அடிக்கலையாடா? அந்த கோவத்துல எது இருக்காது எல்லாம் உன்னையால தாண்டி தாண்டி வாமட முண்டை. நான் என்ன பண்ணேன் உன்னை? என்னடி டேய் நீங்க எல்லாரும் வந்து பேக் செட் அடிச்சிட்டு போங்க. ஆளுக்கு ஒரு அடி கராத்தே அடி அடிங்கடா. அடிச்சு பூரா பத்தி நெளிச்சு விட்டு போற. மாப்ள இவள வந்து அடடா மாப்ள அடடா. தம்பி நீங்க போய் நாட்டுக்கு சாகுறது நல்லது. சூத்தடி வாங்கி போயிருவேன் சொல்லி வச்சுக்க. இல்ல எந்த ஊரோட பொம்பளைட்ட வந்து அடி வாங்குனாங்க? நீ அவனை வாங்குவே நீயும் சேர்ந்து வாங்குவ. கலைமணி எம்கே வேணாம். நான் தாய்மார்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். என்னப்பா நாம்பளைக்கு ரொம்ப என்னப்பா என்ன முழங்கையில அடி வாங்கினதா? எங்க அண்ணன் சிஐடிக்கு ஒரு வாய் ஓட்டு கொடுப்போம். முயற்சி பண்ணி பாரு போ. ஆமா போறா இல்லையே கலைமணி. நீ இல்லடா அவனுக்கும் பேரு கலைமணி இந்த முண்டைக்கும் கலைமணி. சரி உன் பேரு கலைமணி உன் பேரு வந்து காலை தூக்கு. நீ கலைமணின்ட்டே வாடா. என் தங்கா என் தம்பி இதை பார்த்துட்டு அப்புறம் போய் படுத்துருவாங்க. நம்ம ரெண்டும் செய்கிற பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் மண்டி ஓட்டு அடிக்கணும். செருப்பு கிட்ட அடிக்கணும். இந்த முண்டையை போய் பார்ப்போம்மா. ரொம்ப உரைச்சி வேலை கேட்ட கேமராமேன் வேல்ராஜ் இதை மட்டும் சூம் பண்ணுவீங்களே. நான் இப்போ எதுக்கு அதை நான் உன்னை கூப்பிட்டு வந்து நான் கட்டி பிடிக்க உன்னை கூப்பிடலையே. ஏன்னா நான் பேர் வாங்கின பாப்பா ஆட்டக்காரன் ஏதோ வெடி உண்டு இருக்கான்னு செக் பண்ணேன். ஆனா கண்டாலி போய் சட்டி வரலப்பா. கொண்டு போடுவேயா சட்டி போடாத. நீ பாத்தியாயா? நீ பாத்தியா சட்டி போடாத? பேச விட்டு பேசுறீ. இல்ல நீ சட்டி போடல. நீ பாத்தியா? இரு பேச விட்டு பேசு. சரி பேசு. இப்போ உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. என்கிட்ட நீ பேசி நீ தப்பிச்சிரு. இதோட நாடக உலகத்தை விட்டு நான் போயிடுறேன். நான் பேசுற காரணமே நீ தானே. இங்க இருக்க ஆண்களை பார்த்திருக்கியா? பார்த்துட்டு தான் இருக்கனா. ஆண்கள் இல்லைன்னா நீங்க இல்லைன்றேன். அப்படியா? பொம்பளை எல்லாம் பாருங்கத்தா கிறுக்கு சக்காலத்தி மேல டான்ஸ் கூட்டு வந்துட்டேன். மன்னிச்சுக்கங்கத்தா.
ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லைன்றே அதுக்கு எந்த உதுத்த இங்க பாரு. முடியாது. பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல, அதுக்கு தான் சிரிச்சேன். நினைச்சு பார்த்தே சிரிப்பு வந்துருச்சு. நான் நிரூபிக்க முடியும்னு நீ சொல்றேன். சொன்னீல்ல, அதனால சிரிப்பு வந்துருச்சு. நான் நிரூபிக்க முடியும். நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? உன்னைய இது ஒண்ணுதான். ஏண்டா உடே அது ஒண்ணுதான். உன்னைய உருவாக்குனதே உங்க அப்பா தான் நான் சொல்றேன். அதுக்கு கூட எங்க அம்மா இட விட்டு இருந்தனால தான் என்னை உருவாக்கி இருக்காரு. உங்க அப்பா வந்து பட்டா. யோ நிலம் எங்க அம்மா. அவங்க அம்மா நிலம்னா பத்திரம் வேணுங்க தான். ஏய் வேண்டாம் வேண்டாம். அதுக்கு கூட உங்க அப்பா பட்டா நோமா உங்க அம்மா நிலம், உங்க தாத்தா நீர், உங்க ஐயா போர், அப்புறம் உங்க அம்மா சென்னை கார், மாசமான கார், யோ அப்புறம் உங்க அப்பா குடிச்சா ஒரு மோர், ஒரு வாய பாரு வாய எப்படி இருக்குன்னு. கை தட்டலாம் சிங்கம் என்ன. இங்க பாரியா, சும்மா கிடக்கிற நேரத்துல உழுது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இவ்வளவு பேச இரு, நீ என்ன பேசினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் பேசுறது யாருக்குமே புரியாது. இந்த கேமரால உட்காந்துருக்க 3 பேர் எப்ப பார்த்தாலும் இருளிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன் அவங்கள ஆக்குனதே நான் தான். நீதானா? அவங்க என்ன யோசிக்கிறான்னா என்னைக்காவது ஒரு நாள் பாவங்க. பேச விட்டு பேசு கலை. இப்பெல்லாம் எதுக்கு நான் கூட்டு வரிய? பேச விட்டு பேசுறேன் கலை. சரி பேசுங்க. ஒரே மதி கப்பலிங்க அத்து விட்டு போறேன். யோ கப்பலுக்கு அறியா பாப்பா லூசு குதியமாக. நான் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறேன்? கட் பண்ணி விட்டுறேன். அரைஞ்சு உரியன் ஜடக்கணும். பேச விட்டு பேசுவேன் மயிர் மக. சரி பேசுங்க. உலகத்திலே பொம்பளை இல்லாம நாங்க இல்ல. அப்படி ஒத்துக்கங்க. வலிக்கு வாங்க. என்னது? அப்படி வலிக்கு வாங்க. என்னது? பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல சொன்னீங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல. எதை வச்சு சொல்ற? நீங்க எதை வச்சு சொன்னீங்க? திஸ் ஓசு. ஓசு. கப்ளிங்ல இடம் இருந்தா தான் ஓசு சொல்ல முடியும். கப்ளிங்ல இடம் இருந்தா தான் கட்டின் கட்டின். கப்ளிங்ல ஆனா இப்படி ஒரு டான்ஸ் டெய்லி ஓசுல சொல்ல முடியும். எனக்கு என்ன தொட்டாலும் ஊத்துறாப்பா. இந்த ஆல் ரவுண்டுக்காரன் தொடர்வா இருப்பேன் போல. அங்கேயே போய் சாயிரான் கலை. இப்ப நீ கட்டி நிறைய பொம்பளை பிள்ளைய ஒதுங்கி போகுது. நீயாவது கட்டி போடுங்க ப்ளீஸ் கலைமணி. 350 ரூபா ரேட்டு வாங்குறேன்னா அவன் தான் ஏரியா மாமாவா? என் சிசிஎம் பிள்ளைய வரப்போறாங்க. மை ஸ்டூடெண்ட் பப்புலு ஆனந்தராஜ் பயலுக. கலை நான் சும்மா பேசுவேன். நீ என்னை பேச வைக்கிறதே வாத்தியார் தானே? நான் தான் வாத்தியார். உலகத்திலேயே பெண்கள் தான் உயர்ந்தவன்னு சொல்றேன். நாங்கள் எந்த கலையிலையும் போய் நாங்கள் பேர் வாங்கிறது பெருசு கிடையாது. ஒரு வயிற்றுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லா கலைகளையும் உழைத்து வாழக்கூடிய தாய்மார்கள் தான் வீரத்தமிழச்சி என்று நான் வணங்குகிறேன், வாழ்த்துக்கிறேன். ஏதோ சிரிக்க வைக்கிறக்கா தம்பியை சிரிக்க வைக்கிறக்கா பேசினேன். ஆனால் அடுத்து வர்ற 2 பேரும் 3 அறிவு என்னை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க வாட்டுக்கும் இடுப்பை கிடிப்பேன், ஒருத்தன் அப்படியே உறிஞ்சுவேன். ஆனால் இதில் பாகவதர் மட்டும் எதுக்கு வர்றாருன்னே தெரியாது. இன்னொருத்தன் வருவேன், நீ என்னடி பொம்பளை, அவன் மடுவை பார்த்து கற்றுக்க. அதுக்காகத்தான் இவங்க எல்லாம் பல்லு வளைக்கணும். பப்புல இப்போ வருவான் பாரு. இந்த வரு அது உன் புருஷன் தானத்தா? யாரு புருஷன் அது? கடலோரா ஏன் முண்டை. ஒரு அளவு தான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் எனக்கு தேவையே கிடையாது. தம்பி சார் போய் தம்பி ஏன் வாய்ஸே இங்கே சூம்புன மாதிரி இருக்கு. என்னோட கேக்குதாடா வெளியே? எங்க மச்ச மயில் எங்க இருந்தாலு? ஹலோ ஹலோ கடலோரா நான் கடலுக்குள்ள வரேன் நடி. இன்னும் கொஞ்சம் குறைச்சு எக்கோ குறைச்சிங்க லைட்டா வச்சுக்கடா. நான் கடலுக்குள்ள வரேன் நடி நேரம் நானே ஏதானே நன்னானே பயலோரா வாக்கியா வட்டி பரப்பு வட்டி வாக்கியா வட்டி. என் முண்டை மைக்கி இருக்கிற கண்ணு தெரியும். எங்க இது வேற எப்பா மேல இருக்குது விறகு, கீழே இருக்குது தூருக்கட்டையா? இது என்ன மனுஷன் ஆயிருந்த மனுஷன். தம்பி தம்பி
இது ராமேஸ்வரம் நேராக போகணும் நீங்கள். அவங்க தாத்தாவுக்கு திதி கொடுக்க வந்தாங்க. எந்த ஊர்லடா பானையை கவுத்தி போட்டு வந்தாங்க பேப்பயமேனே. ஐயா இந்தா ஐயா டெல்லி கிருமாடு இங்கிட்டு வாங்க, பயல அந்த உண்ணியை பிடிச்சி கிள்ளிடுவாங்க. ஆய் வரும் கொஞ்சம் நேரத்தில் உட்கார. ஐயா என்ன எந்த ஊர்? அதே காஞ்ச விறகு எந்த ஊரில் வெட்டினாங்க? நீங்க கிட்ட வாங்க போ நீர்மலை. அவனாவது விறகு வெட்ட வந்தேன், ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டேன். குட் குட் குட். நீங்க? நான் விறகு வெட்டுறவனுக்கு தண்ணி கொண்டு வந்தேன்டா. ஐயா அது விறகு கிடையாது ஐயா, அது விறகு கிடையாது, கெமிக்கல். உலகத்துல எவனுக்கு இந்த தண்டி குண்டி இருக்காதடா. ஏமாய் அவன்கிட்ட ஒரு 2 கிலோ வாங்கி பின்னாடி ஒட்டி வச்சுக்க. நீ என்னடி சீட்டாட்டத்துல ரம்மி வந்த மாதிரி இருக்கும் பட்டாக்கு. அது இருக்காத போதமியா. ஐயா ஐயா தண்ணி கொண்டு வந்தவரே, குப்பரக்க பானையை வச்சு கொண்டு வந்து பாருங்க. ஏன் சிசியன் நிரூபிச்சிட்டீங்க ஐயா. அமுல் டப்பா. தம்பி இதை பார்த்துருங்க, 7வது கொஸ்டினில் வரும். இது தொப்புள் கிடையாது. அவன் காது ஊத்தப்ப கொட்டாயக்கார தூண்டின குழி. எப்படி? ஏய் ஏய் லூசு, டேய் அவன ஒரு பேக் ஷாட் போடுறா. அவ்வளோதான். தூரியில் விழா கமிட்டி கொலைக்காசில் உள்ள போறிய. டேய் கடல் ஆம அண்ணா அண்ணா என்ன செஞ்சான் சொல்லக்கூடாது. ஆய் நீ வாரி. இவன் என்னடா காலை பசு கிடைக்காதவன் போல மாதிரி எடுத்துடுறா. சிந்தாமணி குயிலே. தம்பி நீங்க 4 பேரை பாட்டு தாண்டா. சிந்தாமணி சிந்தாமணி குயிலே, பாட்டு தாவணி போவ மடி மயிலே. ஏ சிந்தாமணி சிந்தாமணி குயிலே. அந்த பிரச்சனை குதி மேல வரலாம். அதே நம்ம கோயில் கடை தான், கருப்பேன் கடை. காயடிக்கும் போது லேசா புண்ணு வந்துருச்சு. அது வெதர்ல அழுத்துறதுனால கடா. டேய் பொம்பளைய நோங்க கூடாது. ஆய் நம்ம நெடுந்தூரம் போக வேணா யாரும் நினைக்கும்படியுமே நடக்க வேணாம். நெடுந்தூரம் போக வேணா யாரும் நினைக்கும்படி எல்லாம் பேச வேணாம். அந்த பக்கத்து சோலைக்குள்ளே குட்டி உக்காந்து போவோம் மடி அடிய உக்கா. நெடுந்தூரம் போக வேணா யாரும். அண்ணா ஒரு சாட்டை அடிச்சுட்டு ஓடிட்டானா அந்த பெருச்சாலி. நான் சொருகலாம் பார்த்தேன், அதுக்குள்ள அவன் சொருகிட்டானா. பொத்துங்கண்ணா போங்கண்ணா, சிங்க ஆட போறேன். கை தட்டுங்க பப்புளு பயலுகடா. சிங்க முத எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க, ஆடணும். ஒக்காமக்க தலைவா 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 தலைவா. ஆய் வந்திருக்குமே. இது எக்ஸசைஸ் தான், வெதர புடிச்சு விடுறது. ஏய் டேய் பாரதி ராஜா ஐயா பாக்கியராஜா சொல்லுவார், ஏன் ஆளுன்னு நிறுவிடான்னு. அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி நொப்ப முண்டை அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி கொலையாத்துரு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி போச்சு. அவனுக்கு இப்படித்தாண்டா பாடணும். உருளைக்கிழங்கு மண்டை மண்டை ஆட்டு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூட்டத்தில் சேர போச்சு. அடிங்கடா பேப்பை மேங்கலாம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு. பாவாடே கர்றா கர்றா கரைச்சு கிளீன் பண்ணி விட்டு போடா.
போடுறோம் அழகரு, போடுறோம் அழகரு, அழகரு போடுறோம், போடுறோம் அழகரு, அடோ அழகரு. அவங்க ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க. ஏய் பச்சை மண்ணு தின்டா 2 கிலோ திம்பானா? என்ன 5 ஆளா குத்தி பார்த்தா உள்ள போக மாட்டேங்குது. நீ குத்துனது மண்ணு போக முடிய. ஐயா அது புதது கிடையாது, உங்க வெதர். ஆனா அவன் எல்லாம் அவன் திரும்பிக்கிட்டு ஒரு குசை போட்டானா ஆனா இவன் 1000 தானே 3 சாந்து சட்டி அள்ளிட்டு மிச்சம் கிடக்கு. மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு, எட்டி எட்டி பார்த்தாலைய கண்ணம்மா, நீ என் கூட தான் கூட வாடி பொன்னம்மா. அது என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி மையி. இவங்க நாடகம் பார்க்கவே இல்லை, இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல ஓடி போய் கோமண துணியை ஒட்டி வச்சுட்டு வாங்க போங்க. அது என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி. கவத்த மைக்கை அது நான் வச்ச மையி. என்ன மயத்துக்கு போட்டு அடிக்கிற? அப்ப பொம்பளை பிள்ளை விலை விலை போறது கூடிச்சு அமைச்சு விடு. அவ போல என்ன திமிரு கொண்டு சக்காத்தி மேல குனிய வச்சு அடி அவளை. குனிய வச்சு அடிக்க கூடாது. அன்னைக்கே செஞ்சு தம்பி தம்பி அண்டாத்தூர் முண்டை சிங்கண்ணா சிங்கியா பூலு பூலுன்ட்டேன். சிங்கிண்ணா சிங்கியா சிறுச்சாண்டியா பஞ்சே வளைஞ்சு கும்மியாடி யார் யார் சிங்கிண்டா சிங்கி அடியா சிரிச்சானத்தி அடியே. ஆமா நக்குன போட அங்கிட்டு. நல்ல விளையா தானே இருக்கு. அந்த பிள்ளை உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிச்சா இல்ல கட்டி பிடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சா? தூக்கி போட்டு நேரம் நீ வந்த நேரத்துக்கு ரெட்ட புள்ள பறக்க வச்சிருக்கலாம். எதா அது புழுவு தப்பு. கண்ணை துறக்கணும் சாமி, பிடிக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, பைய பிடிக்கணும் சாமி. இது வாலிப வயசுதான் எனக்கு. வேணாண்டி ஆம்பள பாவம். பாக்கா ஏக்கா வலிக்காம தான் செய்வேன். வர முடியாதுண்ணா. ஏன் பிடிக்கலையா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா. என்னண்ணா ஓயாம விலை விலை போறாங்க. அமைச்சு விடுண்ணா. 500 ரூபா செலவுக்கு தரேண்ணா. நீங்க வாடா. ஏய் அது மயம் மாதிரி அம்மா கொண்டு வருவ வேணாம். ஆனா இவெல்லாம் மயனா இருந்தானா ஒரு ரத்தங்கத்தான் எலும்பு உடம்புல இருக்க குடல் உந்தாலாம் உறிஞ்சு எடுத்துருவியா தெருவில் புள்ளன்னு சொன்னா எப்படி பெத்தன்னு கேட்பாங்கயா. இப்ப ஆடியா மாதிரி சிங்கா அந்த அந்த ஆட்டம் தங்கு தங்கனா தங்கு தங்கனா தங்கு தங்கனா மியூசிக் அனிருத் தங்கு தங்கனா தங்கு தங்கட தங்கு தங்கட தங்கு தங்கட. என்னமோ 12ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ண. என்ன பண்ண யார நீ ஊருக்கு போக மாட்டீங்கன்னு வெட்டி பண்ணி வச்சிருக்க. அப்ப ஆனா தூரிலாம் இவனை உரிச்சு போட்டோம்னா 12 குடும்பம் தின்னுட்டு கறி மிச்சம் கிடக்கு. ஏலே ஏய் இங்க வாமா உதுத்த பையன் மகளே. அவன் என்ன பண்ண சின்ன பையன் பாவம் கட்டி பிடிக்க ஒரு கலை. ஏன்னா பால் குடிக்க மறக்க வைக்கணும் என்னால. ப்ளீஸ் ஐயா நீங்க போடுங்க. நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஒரு தடவை பால் குடிச்ச வாயில 3 பேத்துக்கு ரத்தம் வந்துடும். என்ன
கண்ணு தானே சிமுட்டுதடி கண்ணு அழகா இருக்குதடி கண்ணு நல்லா இருக்குதடி கண்ணு லேசா சிமுட்டுதடி அதுக்கு எதுக்குடா இந்த குத்து குத்துற? ஏதாவது செய்வேன் சொல்லி இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? இத்தனை பேர் இருக்கையில நம்மளுக்கு டவர் கிளம்பாது. நம்மளுக்கு எப்பயுமே இருட்டு தான். மசுரை மொட்டை அடிச்சிட்டு வாங்க. அங்கேருந்து வந்துட்டாரு யோகி பாபுக்கு டூப் போடுற மாதிரி. கை தட்டுங்க. இப்போ ஆடுற ஆட்டத்தில் என் தாய்மாரெலாம் கை தட்டுங்க. பாவம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக